ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு சாதாரணமாக ஒரு பல்பை எப்படி எரிய வைக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதுக்கு தேவையானது ஒயரு, 2 பின் பிளக்கு, ஹோல்டரு, லைட்டு. இது மட்டும் இருந்தால் போதும். நம்ம சாதாரணமாக ஒரு லைட்டை எரிய வச்சிடலாம். இப்போ ஒயர் எடுத்துக்கலாம். ஒயர் எடுத்து ஒயரில் இருக்கிற அந்த 2 ஒயரையுமே நல்லா சீவி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம கரண்ட் பாஸ் ஆகிறது கரெக்டாக வரும். அதனால நம்ம கரெக்டாக சீவிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கேப் எடுத்துக்கலாம். லைட்டுக்கு பின்னாடி போடுற கேப், அதாவது வந்துட்டு பிளக்குக்கு மேபாட்டம். ஓகே, அந்த பாட்டத்தை உள்ளுக்குள்ள போட்டாச்சு. அதுக்கடுத்து பிளக் எடுத்து அந்த ஒயர் ஃபர்ஸ்ட் டைம் போடும் போதே நல்லா டைட் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒயர் வந்துட்டு லூஸ், திரும்பி நம்ம கழட்டி செக் பண்ற அவசியம் இருக்காது. இல்லாட்டி நீங்க லூஸா போட்டீங்கன்னா அது வந்துட்டு ஒவ்வொரு டைம் அந்துக்கு இது வெளியே வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் டைமே நல்லா டைட்டா பண்ணிக்கோங்க. ஃபுல் டைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஒயரையும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக டைட் பண்ணலைன்னா அது வந்துட்டு லைட் எரியாமையே போயிடும். லூஸாக இருந்துச்சுன்னா அது அந்து போயிருக்கும். மறுபடியும் நம்ம இன்னொரு வேலை செக் பண்ணி தான் பார்க்கணும். 2 வேலையாயிரும். ஃபர்ஸ்ட் டைமே நம்ம பண்ணும் போதே நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் கேப்பை. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ மேம்பாட்டம் முடிஞ்சு, அதாவது ஹோல்டர் ஒர்க்கும் முடிஞ்சு. அடுத்து 2 பின் வந்துட்டு நம்ம வந்துட்டு கனெக்ஷன் பண்ணணும். அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைமே நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 2 ஒயர் வரும். 2 ஒயருக்கும் ஒவ்வொரு பின். ரொம்ப ஒயரை உள்ள தள்ளிடாதீங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு அதை கட் பண்ணி நம்ம வந்துட்டு அதை செட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பின் கேப்ல வந்துட்டு. அதனால கரெக்டா சின்னதா டைட் பண்ணா போதும். உள்ள வச்சு ஒயரை சின்னதா உள்ள வச்சு நம்ம சின்னதா டைட் பண்ணா போதும். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பின்னையும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைப் பண்ணும்போதே நல்லா டைட் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபுல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒயர் கனெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஒயர் கனெக்ஷன் முடிஞ்சு இப்போ வந்துட்டு 2 பின்ல வந்துட்டு நம்ம அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த பின்னை வந்துட்டு கரெக்டாக வச்சீங்கன்னா தான் கரெக்டாக உட்காரும். அப்படி இல்லாட்டி இதாக பாருங்க, இந்த மாதிரி தான் நிற்கும். இங்கே பாருங்க, இன்னும் நான் கரெக்டாக வைக்கல. கரெக்டாக வச்சுட்டீங்கன்னா அது கரெக்டாக கேப் வந்துட்டு உட்காந்துக்கும். அப்படி கரெக்டாக கேப் உட்காரலைன்னா நீங்கள் வந்துட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி கூட போடலாம். ஓகே, ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிருச்சு. ரொம்பவே ஈஸியாக ஒரு லைட்டை வந்துட்டு நம்ம போட்டாச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு பல்பு மட்டும் தேவைப்படுது. பல்ப் எடுத்துக்கணும். சரி, வாங்க பல்ப் எடுக்கலாம். பல்பு வேற வாங்கல, அதனால வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கலாம். மேலே இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அதை வச்சே நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சிடலாம். 0 வாட்ஸ் பல்பு தான் நான் போடுறேன். நீங்கள் இது வந்துட்டு எந்த பல்புக்கு வேணுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் டீப் லைட்டும் இதே மாதிரியே தான் கனெக்ஷன் வரும். நீங்க ஈஸியாவே பண்ணலாம். ஒயர் கனெக்ஷன், பல்பு எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே, பிளக்ல போய் போட்டு செக் பண்ணிடலாம். சுவிட்ச் போடுவோமா? ஓகே, சுவிட்ச் போட்டாச்சு. பல்ப் எரியுது. ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். நான் பாருங்க, ஆன் பண்றேன், ஆஃப் பண்றேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வரும்.